ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இனிமே நல்ல காலம்தான். பரவாயில்லையே, உள்ளூர்காரன் பக்கத்துல இருந்து பார்த்து சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதனாலதான் தலைவரை நான் அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஜோசியக்கார, நமக்கு சொந்த ஊர் எது? சொந்த ஊரு நாமக்கல் பக்கத்துல ராசிபுரம். நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த தாம்பாளத்தை அவங்கள்ட்ட கொடு. நடந்ததான் சொன்னீங்க, நடக்க போறதுன்னு ஒண்ணுமே சொல்லலையே. அதான் நல்ல காலம்னு சொல்லிட்டேனே, சில விஷயத்த தனியா தான் சொல்லணும். அடுத்த தடவையும் நீங்க தான் பிரசிடென்ட், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா? சரி, நான் இப்ப கிளம்புறேன். வாங்க. தனியா சொல்றேன்னு சொன்னே, நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பணமலை இல்ல, தங்கமலை. பணமலை இல்ல, தங்கமலை. இங்கதாப்பா? ஆமா சாமி, இதுதான். இல்லப்பா. சரி. யார் இந்த 3 பேரு நம்ம தொப்புலே சுத்துறாங்க? யாரா இருப்பாங்க? சாமியார் மாதிரி வேற தெரியுறாங்க. யாருன்னு தெரியலையே. அண்ணே, அண்ணே, அண்ணே. ஏன்டா கத்துற? பெல் இருக்குல்ல, பெல் அடிக்கலாம்ல. ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சு? யாருமே தெரியலண்ணே. நம்ம தோப்புக்குள்ள 2-3 சாமியார் சுத்திக்கிட்டே இருக்காங்கண்ணா. நம்ம தோப்பை சுத்தி வந்துட்டு இருக்காங்கண்ணே. என்னது, சாமியார்கள் சுத்திட்டு இருக்காங்களா? நான் யாரையும் வர சொல்லலையே. ஆமாண்ணே, அதனாலதான் உங்கள்ட்ட சொல்ல வந்தேன். சரி வா, யாருமே பாப்போம். சார். ஹலோ, யார் நீங்க? என்ன பண்றீங்க? அவர் சாமி எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? எங்க இருந்து? அங்க இருந்து வந்திருக்காரு. எங்க இருந்தாலும் வாங்க. இங்க என்ன பண்றீங்க? சரி, யாரு உங்களுக்கு? ஏன் என் தோப்பு தோறு எல்லாத்தையும் வந்தா பாக்கலாம். இவரை வச்சுட்டு முன்னாடி பேசலாமா? என்ன பேச போறீங்க? அவர் தான் சொல்றாருல, அவர் வச்சுட்டு பேசலாமான்னு. சாமி எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? எங்க என்ன வந்திருக்காரு? அங்க இருந்து. சொல்லலாம்ல. அவருக்கு தெரிஞ்சா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அவர்தான் சொல்ல சொல்லிட்டார்ல. சாமி நீங்க சொல்லுங்க. கிட்டவா? உன் தோப்புல 2 மணி நேரத்துல புதையல் இருக்கு. பணமலை இல்ல, தங்கமலை. என்ன சாமி சொல்றீங்க? உண்மை. தினைக்கும் கனவுல உன் தோப்பு தெரியுது. அது மட்டும் இல்ல, 2 மணி நேரத்துல பானையில தங்கம் வர்ற மாரி என் கண்ணுல காட்டுது. அதனாலதான் எந்த இடம் என்ன அதுன்னு இவங்களை வச்சு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? தெரியலையடா. நீ தான் அதுக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டியே. அப்ப அவங்க சொல்றது உண்மையா இருந்தா நம்மளே தோப்பு பூரா நோண்டி பார்த்துருவோம். அவங்கள அனுப்பிடுங்க, நம்மளே நோண்டி பார்த்துருவோம். சரி சரி வா. சாமி, நீங்க தகவல் கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி. இந்த தகவலுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இது சொல்றதுக்கா நாங்க எல்லாம் வந்தோம். சாமி எங்க வந்திருக்காரு தெரியுமா?
ஓ, அவர் எங்க இருந்தாயா வந்தாரு? அங்க இருந்து வந்தாரு. இந்த புதையில நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா பூமியிலேருந்து மேலே வரும், திரும்ப பூமிக்குள்ள போகும். எந்த நேரத்தில் மேலே வருது, எந்த நேரத்தில் கீழே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அது மேலே வர நேரம் பார்த்து 4 மூலையும் பழம் வச்சு மந்திரத்தை சொல்லி அதை அப்படியே நிற்க வச்சிருவோம். பானை நின்னதுக்கு அப்புறம் நான் மந்திரத்தை உச்சாரம் பண்ண 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 நம்ம ஆளே நோண்டி எடுக்கும். இதுக்கு இவ்வளவு வேலையா இருக்கும்? உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும், நீங்க ஈஸியா எடுத்துட்டு போலான்னு பாக்குறீங்களா? இப்படி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா முன்னாடியே நீங்க எடுத்துக்கலாமே. இந்த தோப்புல எவ்வளவு ஏறு ஓட்டியிருப்பீங்க, மாடு கட்டியும் ஓட்டியிருப்பீங்க, டிராக்டர் வச்சும் ஓட்டியிருப்பீங்க. ஏன் தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறதுக்கு பள்ளம் வெட்டியிருப்பீங்களே, என்னைக்காச்சும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல சாமி. சாமி, அப்படின்னா நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. சும்மா எடுத்து கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு ரேட்டு. என்ன சாமி அவரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்றாரு? இங்க பாருங்க, நாங்க பாத்தீங்களா ஆடம்பரமா இருக்கோமா? இல்ல இல்ல இல்ல. ஏன்னா எங்கள்கிட்ட ஊனமுற்றோர்கள், முதியோர்கள், அப்போ ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறோம். சரி. எங்களுக்கு வர்ற வருமானம் அவங்களுக்கு நடைமுறை செலவுகளுக்கும், சாப்பாடு செலவு, நல்ல கடை உடைகள் இதுக்கு தான். மற்றபடி நாங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு கேட்கல. புரியுதுங்களா? அப்படின்னா எவ்வளவு கேட்குறீங்க? சின்ன பானையோ பெரிய பானையோ அது தெரியாது, 25 லட்ச ரூபா கொடுங்க. அவ்வளவா? 25 லட்சம் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு தங்கம் என்ன விலை விற்கிது? ஐயா, ஒரு பானை ஃபுல்லா தங்கமா இருந்தா கோடி கணக்குல போகும். அட வேங்க வாங்கண்ணே. சரி வாங்கின போவோம். பணமலை இல்ல, தங்கமலை. சாமி நில்லுங்க. வாங்க உட்காந்து பேசுவோம். சரி சாமி, உங்களுக்கு எப்படி நான் நம்புறது? நான் பானையை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தா போதும். புதையில எடுத்தோன்னே பணம் கொடுக்காம ஏமாத்திடலாம். என்ன தம்பி, சாமி எடுத்துன்னு ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? நம்ம நினைச்சதை அப்படியே சொல்லிட்டாரு. இவர் உண்மையான சாமி தான். அதாவது பானை வெளியில வரும்போதே வாயை துணியை போட்டு, மஞ்சள் துணி போட்டு கட்டிடுவோம். கட்டி முடிச்சிட்டு எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்போம். நீங்கள் கொண்டு போய் 48 நாள் தினமும் தீபம் ஏற்றணும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன், அதை சொல்லணும். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அதேமாரி 48 நாள் நான் பூஜை அறையில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு இடையில அதை ஓப்பன் பண்ணோம்னா தங்கம் இருக்காது, வெறும் ஓடு தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி சாமி, எப்போ எடுப்போம்? சாமி, நம்ம இப்போதும் பௌர்ணமி தேதியில தான் எடுப்போம். மொத்த பொறுங்க பார்த்து சொல்றேன். சாமி, வர்ற 3ஆம் நாள் நிறைஞ்ச பௌர்ணமி தேதி வருது, அன்னைக்கு எடுத்துக்கலாம் சாமி. நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடம் தான். இங்கே தான் குழி நோண்டணும். போய் மம்புட்டி கடப்பாறை எடுத்துட்டு நோண்டுங்க. சரிங்க சாமி. மம்மிட்டால நம்ம நோண்டாத, கடப்பாறையில் நோண்டு. ஏன்னா பானை தெரிச்சிடக்கூடாது, அழகா எடுக்கணும். புரியுதா? சரி, ரைட்டு. பாட்டு பாட்டு பானை தெரியுது. அழகா மெதுவா பானை இதாகாத அளவுக்கு அப்படியே கடப்பாறையில கொத்தி மெதுவா எடு. அதை அப்படியே மஞ்சள் துணி போட்டு கட்டு.
கட்டு கட்டு 42 நாளைக்கு நான் தர்ற மாதிரியே கொண்டு வச்சு வீட்டில் தினம் தீபம் ஏற்றி நான் மந்திரம் சொல்லுவேன், அதை சொல்லணும். அழகா எடுங்க இது அப்படியே. செருப்பு கழட்டிட்டு வாங்க. தங்கமலை. சரி, நாளைக்கு சந்திப்போம். ம், அவசியம் நாளைக்கு சந்திப்போம். சரி, ரைட்டு. வேற அப்புறம் பேசுவோம். சாமி, நீங்க சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி பணம் இது 25 லட்ச ரூபா பணம் இருக்கு. 25 ரூபா இருக்குவா? கரெக்டா இருக்கும். சரி, ரைட்டு. நான் சொன்ன மாரி தினைக்கும் தீபம் ஏற்றணும். நான் சொல்ற மந்திரம் சொல்லணும். ஓகேவா? இன்னொரு முறை சொல்லுங்க. சரியா? அண்ணா என்ன வெளில கிளம்பியாச்சா? ஆமா, தோப்புக்கு போல இங்க நிக்கிற. இன்னைக்கு 48வது நாள், அதான் பார்த்துட்டு போகணும். எனக்கும் தெரியும். சாமிக்கு போன் போடுவோம். சரி, என்ன சொல்ற? நம்ம போன் போடுங்க. ஒரு சாமி எடுக்கல. போன் எடுக்கல. இன்னொரு வாட்டி சாமி போன் அடிச்சிட்டு இருக்கு சாமி, எடுக்காம இருக்கீங்க? எடுக்க கூடாது. சரிங்க சாமி. சரியில்லை, அப்புறம் எடுத்துவோம். சரிங்க சாமி. எடுக்கல. என்ன மணி ஆயிட்டு இருக்குது? போன் எடுக்க முடியாது. நீ எடுக்கல இருந்தவா அடிச்சு பார்ப்போம். முதல்ல போன் அடிச்சு போன் எடுக்கலையே, நம்மளால ஏமாத்திட்டாங்களோ? ஏமாத்த வாய்ப்பு இல்லடா. நல்லா தான் சொன்னார் அவரு. நம்மளே பானையை திறந்து பார்த்துருவோமா? அதான் நான் நினைக்கிறேன். பார்த்துருவோமா? வாசத்துக்கு போவோம். ஒரு 5 கிலோ தேரும் போல் இருக்குடா. உள்ளவா வீட்டு லைட்டை போடு. கதை சாத்து. உட்கார். நிறையா இருக்குது. காசு போகுது. பாதி ஓடு இருக்கு. என்னன்னு நகையை விட ஓடுதான் அதிகமா இருக்கு. ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி ஓடுதான் அதிகமா இருக்கு. சரி இதை மட்டும் மாத்து. காயின மாத்து. நிறையா இருக்குன்னு தெரியும். பாதிதான் இருக்கு. தங்கத்தை தண்ணி விட்டு. சாமிதான் நீங்க வெளியே பேசுமா? சாமி, உங்களுக்கு 2 வாட்டி போன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. அதனாலதான் நான் போன் பண்றேன். ஏன்? தம்பி, நீ தோப்பு பாத்து நான் பேசுறேன். நீ அவசரப்பட்டு பிரிச்சிட்டியலோ? ஆமா, அவசரப்பட்டு எதுவும் போன்ல பேச வேணாம். எதா இருந்தாலும் நேரா பேசுங்க. நேரடியா பேசிக்குவோமா?
ஆமாம் ஆமாம், நாளைக்கு தோப்பில் சந்திப்போம். இப்போ நாளைக்கா? நாளைக்கு பேசிக்குவோம். தோப்புக்கு வந்துடுறீங்களா? வாங்க பேசிக்குவோம். ஓகே ஓகே. என்ன அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சாமி, பாதி தான் நகை, பாதி அப்படியே ஊர் தான் இருக்கு. நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. ஏன்? 48 நாள் கழிச்சு தான் நான் சொன்னேன். 48ஆம் நாள்னாலும் நீங்கள் எத்தனை மணி இருக்கும் நீங்கள் பண்ணும்போது? சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். நீ பொழுது போயிருக்கணும். அதுக்கு தான் சாமி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். 3 முறை பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. என்னோட இருக்கிறவனும் அவசரப்பட்டு பார்த்துருவோமான்னா பார்த்துக்குவேன். நீங்கள் ஃபோன் அடிக்கிற நேரம் ஜபத்தில் இருந்தேன். ஏன்னா 4 to 6 ராகு காலம். அந்த ராகு கால நேரத்தில் நான் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நான் எடுத்து நான் ஃபோன் பேசுறதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணி வந்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் தான் எடுத்து ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துட்டேன்னு. நீங்கள் சரி, நடந்தா இருக்கட்டும். மொத்தத்தை அது எவ்வளவுக்கு தான் இருந்து நீங்கள் விற்றீங்க? 27 லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சு. 27க்கு இருந்துச்சா? ஆமாம். வா, ஏன்னா நான் 25 ரூபா வாங்கிட்டு அது எதுன்னா நீங்கள் ஏதோ சாமி பண்ணிட்டானே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போதான் இல்ல, அதுல 2 லட்சம் ரூபா விடுங்க, நடந்ததா இருக்கும். அடுத்த பானையில சரி பண்ணிக்கலாம். நான் இப்ப சொல்றேன், அடுத்த பானை கண்டிப்பா 48 நாள் முழுசு முடியணும். ஓகேவா? சரி சாமி. அண்ணா, வயலுக்கெல்லாம் தண்ணி பாஞ்சிருச்சு, மானம் வேற ஒரு மாதிரி இருக்கு, தோப்புக்கு திருப்பி விட்டுறவா? ஆமா வேண்டியதுல இல்ல போர் ஆஃப் பண்ணிட்டு. சரி சாமி, இப்ப 2வது பான் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? 50 லட்சம் ரூபாய். என்ன சாமி? வாங்கினீங்க இல்ல, அன்னைக்கு நம்ம பானை எடுத்தோமே அதுலயே பாதி தான் இருந்துச்சு. ஆமா, அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? நம்ம எடுத்தது ராகு காலத்துல எடுத்துட்டோமா, அதனால நேரம் சரியில்லாத எடுத்துட்டீங்க, உங்களுக்கு சரியான முழுசா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப 50 லட்சம் கேட்கிறாரு, எங்க போறது? அதுதான்டா யோசிக்கிறேன். அது ஏமாந்துட்டோமா? எங்கடா ஏமாந்தோம்? போன வாட்டி தான் நமக்கு 25 லட்சம் ரூபா தான் நம்ம கொடுத்தோம். 27 லட்சம் ரூபா கிடைச்சது. 25 லட்சம், 2 லட்சம் பெரிய காசா? 50 லட்சம் ரூபா கொடுத்தோம்னாக்கா பல கோடி ரூபா வரும்டா. வருமா? தாராளமா வரும். இந்த வாட்டி நம்ம முழுசா எல்லா நாளும் அவர் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டு எடுப்போம். எனக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? ஏண்டா பாரம்பரியமா இருந்துட்டு இருக்கீங்க, உனக்கு வீடு கட்டி தண்டாவாட பார்த்துக்கோ. சரி, நீ போய் மோட்டர் ஆஃப் பண்ணு, நான் சாமிகிட்ட பேசிட்டு வரேன். அது என்ன சாமி இருக்கும்? அமாவாசைக்கு முதல் நாள் சிவன் ராத்திரி. சூப்பர். எவ்வளவு இருக்கு? 50 லட்ச ரூபா பணம் இருக்கு. 50 கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இது என்ன? இந்த முறை நீங்க சொல்ற மாதிரியே நான் சாமி கும்பிடுறேன், பூஜை பண்றேன். நீங்க மட்டும் பண்றது இல்ல, நானும் 48 நாள் பண்றேன். நல்லபடியா பண்ணுங்க, கிடைக்கட்டும். கிடைச்சதுன்னா உங்களுடைய அனுகிரகம் நான் திரும்ப நிறைய செய்யறது காத்திருக்கேன். அதெல்லாம் நடக்கும். வாங்க போய் எடுப்போம். போவோம். இந்த இடத்துல இருக்கு. நாளைக்கு எழுச்சி வைப்பேன், ஆனால் இன்னொன்று நம்பர் வேண்டிடணும். சரி சாமி. துணியை போட்டு கட்டு முடிய. தெரியல. பணமலை இல்ல, தங்கமலை. பொறுமையா ஃபுல்லா தங்கமா இருக்கும் இந்த தடவை. என்ன இது, வெறும் பானை போடா இருக்கு.
ஆனக்குள்ள பாரு 50 லட்சம் ரூபாடா. போச்சா எனக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, இதை நம்பி ஒண்ணுமே இல்லாம போச்சேன்னு. சரி The number you are trying to call நான் is நாட்டுச்சு currently போடுறது. not reachable. Please try again later. The number you are trying to call is நாட்டுச்சு தாண்டா வருது. currently not என்ன சொல்றீங்க? reachable. Please try again later. சரிங்களோ? நம்மளே ஏமாத்திட்டாங்களா? இந்த முறை எல்லாமே பவனா இருக்கும்னு நினைச்சேன்டா. மக்களுக்கு நிறைய செய்வோம் அப்படின்னு நினைச்சேன். உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்போம்னு நினைச்சேன். பேராசு பெருசுங்கிறது கிடைச்சா. போன முறை 27 லட்ச ரூபா கொடுத்தாங்கடா. சரி 2 லட்ச ரூபா லாபமா இருக்கேன்னு நினைச்சு விட்டேன்டா. காட்டி எல்லாமே மண்ணா போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் அள்ளி உள்ள போடு. அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போனதுதான் உழைச்சி முன்னேறதாண்டா நல்லது. கண்ட பேர் சொல்றது நம்பவே கூடாது. மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாங்களே. பாத்துக்கலாம் போடு. எல்லாத்தையும் அள்ளி போடு. அந்த 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 மஞ்சள் துணி அங்க இருப்பா தம்பி போடு. போற வழியில எங்கேயாவது தூக்கி போடு. அதோட ஒரு இங்க வா இல்ல தயவு செய்து அப்படின்னு சொல்லிவிடாது. சொல்லவே மாட்டேன். நானும் சேர்ந்து தானே ஏமாந்துருக்கேங்க. எலெக்ஷன் டைமா இருக்கு, பார்த்து கொண்டு போய் போடு. யாருக்கும் தெரிய வேண்டாம். தம்பி அந்த ஓரம் கட்டினீங்கன்னா யூரின் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போறான். மால்வெல்லாம் இதாயிட்டாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. சாமி, உங்கள்கிட்ட ஒரு செய்தி. என்ன செய்தி? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஆளை நீங்க எப்படி இது மாதிரி தேர்ந்தெடுக்கிறீங்களே, எப்படி அது? ஊர்ல நிறைய பேர் குடியாரங்க. அதுலயும் ஓசி குடிக்காரன்னு ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருப்பான். கிராமத்துல சொல்ல வேண்டியது இல்ல. அதுல ஒருத்தரை நாங்க தேர்ந்தெடுத்து அவனுக்கு சரக்கு வாங்கி ஊத்தி இதெல்லாம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிருமே. இந்த வசதிக்கு ரவுண்டு போடுங்க அண்ணா. அவன்கிட்ட அந்த ஊர்ல யாராரு பெரிய பணக்காரன், யாராரு எவ்வளவு வசதியில இருக்கா, யாரார் மனநிலை என்ன ஏது அப்படிங்கறத அவன் மூலியமாவே நாங்க அப்சர்வ் பண்ணிக்குவோம். அப்படிதான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது. அதாவது சாமி, பானையை ஒரு இடத்துல இருந்து நோண்டி எடுக்கிறீங்கல்ல, அது அந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் வச்சவனுக்கு தெரியாதா? ஏன் ஆளு போய் வைக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க இல்லாத நேரத்துல நைட்ல ஒரு இடத்த அளந்து எத்தனை மரம் என்ன எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் அப்படிலாம் பார்த்து அளந்து வச்சு அதை எங்கள்கிட்ட வந்து குறிச்சிடுவாங்க. அந்த இடத்துக்கு நாங்க வரும்போது அதே மாதிரி எந்த இடம் எத்தனை மரம் அதை நாங்க வந்து செக் பண்ணுவோம். எத்தனை மரம் என்ன எது எவ்வளவு மீட்டர்ல எத்தனை இஞ்சில வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்க சந்தேகப்படாத அளவுக்கு நாங்க நோன்ற இடத்துல கரெக்டா பானை இருக்கும். அப்ப நீங்க தான் அங்க வைக்கிறீங்களா? அது போது போங்க சாமி. இப்ப நீங்க ஒரு இடத்துல வைக்கிறீங்க, எப்படி அவங்க நம்புற மாரி பண்றீங்க? அதான் ஏற்கனவே அந்த தெரிஞ்சுக்கிட்டோமா அந்த குடியாராள்கிட்ட. ஆமா, நான் ஒரு சோசியக்கார அனுப்பி சரி, அந்த சோசியாரு போய் அந்த பாட்டிட்ட உங்களுக்கு 4ல இருந்து நல்ல காலம் பிறக்குது, சரி, இதே மாதிரி நிறைய பணம் வராது, இனிமே உங்களுக்கு தங்கமாவே நீங்க நிறைய உங்களுக்கு ஜாதகப்படி கிடைக்கும். பணமலை இல்ல தங்கமலை அப்படிங்கும் போது அவன் நாங்க வந்து சொல்லவும் 2 மணி நேரத்துல புதையல் இருக்கு. சோசியக்காரன் சொல்லியிருக்கான அதுவும் கரெக்டா இருக்குமோன்னு சொல்லி அவன் அந்த கற்பனையில அதை நம்பிடுவான். ஓ சரி சரி சரி, புரியுதா? சரி சாமி, எப்போ எடுப்போம்? அப்புறமேல நாங்க சொல்றதுக்கு ஒத்துக்குவான். புரியுது சாமி. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சாமி. இப்ப ஒரு மூட நம்பிக்கை உள்ள, இப்ப அது அவன் நம்பல அப்படின்னா, அவன் நம்பல எங்களுக்கு வேணாம்னு சொன்னா அவனுக்கு தெரியாம நாங்க எப்படி புதைச்சோமோ அதே மாதிரி அவனுக்கு தெரியாம நாங்க எடுக்க மாட்டோமா? எங்க நம்மள வந்துட்டாங்களா? வரல சாமி. வரலையா? சரி. அப்புறம் சரி, இன்னொரு சரி சாமி. இப்ப பார்ட்டிக்காரவங்க போன் அடிக்கிறாங்க, நீங்க அந்த போனை எடுக்க மாட்டேனுங்கிறீங்க. ஆமா. ஆனா திருப்பி அவங்களுக்கு நீங்க போன் அடிச்சு
அவங்கள சமாதானப்படுத்துறீங்களே எப்படி? அப்ப சரியான பாயிண்ட் வந்து இப்ப அவங்க போன் வந்து அந்த நான் சொன்ன 48 நாள் கழிச்சு கரெக்டா அந்த பானையை ஓபன், ஏன்னா அவங்க ஆவலா இருக்கும் தங்கம்ல, அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அந்த நாள்ல வந்து போன் அடிச்சு அதை எப்ப திறக்கணும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆனா அவங்க போன் அடிக்கிற நேரம் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னா எடுத்துட்டா அவங்க அவசரப்பட்டு பானையை பிரிக்க மாட்டாங்க. 2-3 தடவை போன் அடிக்கும்போது நான் எடுக்கலாம் நினைப்போம், ஐயோ ப்ராடா இருப்போம், ஏமாத்திடணும், ஐயோ ஏமாத்திட்டமே சொல்லி பதட்டத்துல பானையை போய் பிரிச்சுடுவாங்க. பானையை பிரிச்சுட்டா அதுல அவங்க கொடுத்த தொகைக்கு தகுந்தாப்புலதான் அதுல நகை இருக்கும், பாக்கி எல்லாம் வெறும் ஓடுதான் இருக்கும். அவங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன சாமிதான் நீ ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு நீ பண்ண, நான் போன் எடுக்கிறேன்னா நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சமாளிச்சுக்கோம். அவங்களுக்கு என்ன நம்ம கொடுத்த காசு வீண் போகல, ஏதோ நம்ம ஏன்னா நாங்க வைக்கிறப்ப இருக்கிற ரேட்டு வேற, அவங்க எடுக்க போறப்ப தங்கத்தோட ரேட்டு நாளுக்கு நாள் தான் விளம்பிக்கிட்டு இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் அதுல இருக்கும். 50,000 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் லாபம் இருக்குமா, சரி ரைட்டு நமக்கு அது லாபத்தோட தான் கிடைக்குமா, அடுத்த தடவை நாங்க சொல்றத முழுசா நம்புவோம். சரி சரி சரி, புரியுது புரியுது. நீங்க பண்ற பிராடு தனத்தை ஒவ்வொன்றும் பக்காவும் பிளான் போட்டு பண்றீங்க சாமி. எனக்கு இப்பதான் சாமி புரியுது நீங்க உங்கள்கிட்ட விவரம் கேட்க. நான் சொல்றேன் கேளு, நான் பழகினவுள்ள 90% பிராடு இறந்தான். அவங்கள்ட்ட பழகி 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 இந்த பிராடு எல்லாம் நமக்கு ஊறி போச்சு. ஏன்னா நாணயமான ஆள்வ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. மக்கள் எவ்வளியோ இந்த சாமியும் அவ்வளி. இந்த வந்துட்டான் சாமி, வாங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க சாமி, வண்டியில ஏறுங்க சாமி.